ஹலோ காய்ஸ், டுடே சண்டே ஸ்பெஷல் காடை ரோஸ்ட் கிரேவி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு காடையை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். தென் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், சில்லி சிக்கன் பவுடர் 2 ஸ்பூன் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி அது 1 ஸ்பூன், தென் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தென் லெமன் ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப லிக்விடாக இல்லாமல் செமி லிக்விடாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த இந்த காடையையும் எடுத்து இது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜ் ஆர் நம்ம நார்மலாக கூட வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் கழிச்சு எல்லா காடையுமே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ தென் அது ஓவர் குக் ஆகாமல் கிரேவியில் வேகிறப்ப கரெக்டாக இருக்கும். சண்டேன்றனால எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஃபேமிலியாக கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ காடை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கிராம்பு, ஏலக்காய் அண்ட் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே இஞ்சி அண்ட் பூண்டை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடயே பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் ஆனியன் இது 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சுட்டு அது கூடயே தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வேக விடணும். தென் சால்ட்டையும் நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் அது சீக்கிரமாக குக் ஆகும். தென் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அண்ட் வரமிளகாத்தூள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். லைட்டாக பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அதில் நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் அது கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுமே ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருந்த காடையை எடுத்து இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் எல்லாம் சுண்டி வர வரைக்கும் ட்ரை பண்ணிக்கணும். Now roasted காடை கிரேவி ரெடி. Subscribe and follow me guys. Bye.